வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோல எந்த வேலை செய்தாலும் சரி, எந்த தொழிலையும் கையில் எடுத்தாலும் சரி, அந்த வேலையில நம்ம எப்படி வெற்றி அடையலாம், நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல உயரத்துக்கு எப்படி போகலாம், அதுக்கான ஒரு அழகான சின்ன கதையை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆசிரமத்துல ஒரு துறவி ஒருத்தர் வாழ்ந்து வந்தாரு. ஒரு நாள் ஒரு இளைஞன் அந்த துறவியை பார்க்கறதுக்காக ஆசிரமத்துக்கு வந்தான். அப்போ அந்த துறவி ஒரு பெரிய மரத்தடியில அமைதியா அமர்ந்திருந்தாரு. அந்த இளைஞன் துறவியை பார்த்துட்டு வணக்கம் சொல்லி நின்னான். அந்த துறவியும் அவனை பார்த்து, என்னப்பா ரொம்ப சோகமா இருக்க, உன் முகத்திலேயே தெரியுது, வாழ்க்கையே வெறுக்கிற மாதிரி இருக்கியே, என்ன பிரச்சனை, என்ன தீர்வு தேடி இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்டாரு. அந்த இளைஞன் சொன்னான், ஐயா, என் பேர் சுந்தரம், நான் பக்கத்து கிராமத்தை சேர்ந்தவன். நீங்க சொன்ன மாதிரி என் மனசுல நிறைய சோகங்களும் கவலைகளும் இருக்குது. ஐயா, நான் பல வருடங்களா வேலை பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு கிடைக்கிற எல்லா வேலைகளையும் செஞ்சு என்னால முடிஞ்ச அளவுக்கு பணம் சம்பாதிக்க முயற்சி செஞ்சேன். அது மட்டும் இல்லாம நாம ஏதாவது தொழில் பண்ணலாம்னு நினைச்சேன். அதே மாதிரி 2-3 தொழில் ஆரம்பிச்சேன். ஆனா எந்த தொழிலையும் லாபத்துக்கு கொண்டு போக முடியல. வாழ்ந்த வாழ்க்கை அதே மாதிரி ஒரு சாதாரணமான வாழ்க்கை தான். என் கூட படிச்சவங்க, என்னோட நண்பர்கள் எல்லாருமே வளர்ந்துகிட்டே இருக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் அதே இடத்துல நின்னுட்டு இருக்க மாதிரி ஒரு உணர்வு. நான் என் வாழ்க்கையை முன்னேற்றணும்னு ஆசை, ஆனா எப்படி என்ன பண்ணணும்னு தெரியல. அதனாலதான் நீங்க என் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு நல்ல வழியை சொல்லி தர முடியுமா? என் வாழ்க்கை இப்படி தள்ளி போனது போதும்னு தோணுது அப்படின்னு அந்த துறவியை பார்த்து அந்த இளைஞன் கேட்டான். அதுக்கு அந்த துறவி சொன்னாரு, உன் மனநிலை என்னன்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் தம்பி. ஒருத்தர் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, எந்த தொழிலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையின் மூலமா நம்ம வாழ்க்கையில உயரணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நம்ம கிட்ட சரியா இருக்கணும். அது என்னன்னு உனக்கு ஒரு சின்ன கதையின் மூலமாக சொல்லுறேன், கேளு. முன்பு ஒரு காலத்துல ஒரு ஊர்ல மதிய வெயில்ல ஒரு இடத்துல 3 பேரு சுத்தியல் உளி எடுத்துக்கிட்டு பெரிய கற்களை உடைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த வழியா ஒரு பெரியவர் போய்கிட்டு இருந்தாரு. அந்த 3 பேரையும் பார்த்ததும் அவர் வியப்போட அவங்க பக்கத்துல போனாரு. முதல்ல கல்லை உடைச்சுக்கிட்டு இருந்த ஒருத்தர் கிட்ட போய் கேட்டாரு, தம்பி, நீங்க என்ன செய்யற? அதுக்கு அவனும் ரொம்ப எரிச்சலா பெரியவரை பார்த்துட்டு, யோ, பார்த்தா தெரியலையா உனக்கு, கண்ணு இருக்கா இல்லையா, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற அப்படின்னு திட்டுற மாதிரி பதில் சொன்னான். அதை கேட்ட பெரியவர் மனசுக்குள்ள, ஏன் இவன் இப்படி திட்டுறான், இன்னொரு நபர்கிட்ட கேட்போமா, இல்ல இவனை மாதிரி அவனும் கத்துவானோ அப்படின்னு யோசிச்சாரு. பிறகு அடுத்த நபர்கிட்ட போய் அதே கேள்வியை கேட்டாரு, தம்பி, நீங்க என்ன செய்யற? அவனும் நிதானமா சொன்னான், ஐயா, என் பொண்டாட்டி பசங்கெல்லாம் சாப்பிட வேண்டாமா, ஏதோ வயிற்றுக்காக இந்த கல்லை உடைக்கிற வேலையை செய்யறேன். அதுவும் இல்லாம எனக்கு வேற வேலையே தெரியாது, என் குடும்பத்தை கவனிக்க வேணாமா, அதனாலதான் வெயில் மழைன்னு கூட கவலைப்படாம இப்படி வேலை செய்யறேன். அவனோட பதிலை கேட்ட பெரியவர் மனசுக்குள்ள, முதல்ல இருந்தவனை விட இவன் நல்லவன் தான், நிதானமா பேசுறான், குடும்பத்தை பாத்துக்கிற பொறுப்பு இருக்கு போல. ஆனா இவன் நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லலையே, இங்க ஏன் இந்த வேலை நடக்குது, என்ன காரணம், இது இன்னும் நமக்கு தெரியலையே அப்படின்னு நினைச்சார். அதனால 3வது நபர்கிட்ட போய் அதே கேள்வியை கேட்டார், தம்பி, இங்கே நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? அவனும் மெதுவா அவரை பார்த்து புன்னகை செய்தான். பிறகு பெரியவரை பார்த்து சொன்னான், ஐயா, இங்க சத்திரம் ஒண்ணு வரப்போகுது, அதுக்காக தான் நாங்க இந்த கற்களை உடைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த வழியில போற வரக்கூடிய மக்கள் வெயிலாகட்டும் மழையாகட்டும் ரொம்ப சிரமப்படுறாங்க. இரவில திருடர்கள் பயமும் அதிகமா இருக்கு. அதனாலதான் இங்க ஒரு சத்திரம் கட்ட போறாங்க. இந்த சத்திரம் கட்டுனாங்கன்னா இங்க தங்கக்கூடிய எல்லா பயணிகளும் நிம்மதியா இருக்க முடியும். அது மட்டும் இல்ல, நம்ம ஊர்ல இருக்கிற ஏழை மக்களும் நடுத்தர மக்களும் தங்களோட வீட்டு சுப நிகழ்ச்சிகளை எந்த கட்டணமும் இல்லாம இங்க நடத்திக்கலாம். இது அவர்களுக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருக்கும், ஒரு புண்ணிய காரியம் மாதிரிதான். அதனாலதான் இந்த சின்ன வேலையில நானும் ஒரு பங்கா இருக்கணும்னு நினைச்சேன். எனக்கு தெரிஞ்ச வேலை இதுதான். அது மட்டும் இல்லாம இதன் மூலமா வருமானமும் கிடைக்குது. அதனால என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த கல் உடைக்கிற வேலையில ஈடுபடுறேன் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான். அதை கேட்ட பெரியவர் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஆஹா, இவன் தான் உண்மையான தொழிலாளி, வெயில்ல நின்னுகிட்டு இருந்தாலும் எவ்வளவு பொறுமையா மகிழ்ச்சியோட மன நிறைவோட என் கேள்விக்கு பதில் சொன்னான் பாரு. அதுக்கு பிறகு அந்த 3வது நபர்கிட்ட அந்த பெரியவர் கேட்டாரு, தம்பி, பக்கத்து ஊர்ல ஒரு பண்ணையார் இருக்காரு, உனக்கு தெரியுமா? அவனும் சிரிச்சிட்டு பதில் சொன்னான், ஓ, தெரியும் ஐயா, பெரிய பணக்காரர் தானே அவரு,
அப்போ அந்த பெரியவர் ஒரு சின்ன புன்னகையோட சொன்னாரு, அந்த பண்ணையாரே நான் மக்களுக்காக நிறைய சத்திரங்களும் கட்டிடங்களும் கட்ட போறேன். அதுக்காக எனக்கு உன்னை மாதிரி பணிவும் பொறுப்பும், முக்கியமா நல்ல நோக்கம் இருக்கிற ஒருத்தன் தேவை. நீயே நான் கட்டுற எல்லா கட்டிட வேலைகளுக்கும் தலைமை பொறுப்பாளி. நல்ல சம்பளமும் உனக்கு தரேன். ஏன்னா எனக்கு உன்ன மாதிரி கடமை உணர்ச்சி இருக்கிறவன் தான் வேணும். அதை கேட்ட அந்த மூன்றாவது நபர் அதை நம்ப முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்டான். நிச்சயமா ஐயா அப்படின்னு சம்மதம் சொல்லி ஒரு பெருமிதத்தோட தலையாட்டினான். இந்த கதையை சொல்லி முடிச்ச துறவி சுந்தரத்தை பார்த்து சொன்னாரு, தம்பி, கதையில 3 பேருமே ஒரே வேலையை தான் செஞ்சாங்க, கல்ல உடைச்சாங்க. ஆனா அந்த 3 பேரோட மனநிலை, பார்வை, எண்ணங்கள் இது 3மே முற்றிலும் வித்தியாசமா இருந்துச்சு. முதல் நபருக்கு அவன் செய்யற வேலையே பிடிக்கல. ஏதோ வாழ்க்கை கட்டாயமா வெறுப்போட செய்யற மாதிரி செய்தான். அதனாலதான் கேள்வி கேட்டவர் மேல எரிச்சலா பதில் சொன்னான். 2வது நபர், அவனுக்கு வேலையில ஆர்வம் இல்லை, ஆனா குடும்ப சுமை இருக்கு. பொண்டாட்டி பசங்க சாப்பிட வேண்டாமா அப்படிங்கிற ஒரே நோக்கத்தால தான் அந்த வேலையை செஞ்சான். ஆனா 3வது நபர் தான் செய்யற வேலை மூலமா மக்களுக்கு உதவணும், நன்மை பயணிக்கணும், புண்ணியம் சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட, முழு மனதோட, ஒரு ஈடுபாடோட செஞ்சான். அந்த மனநிலையால தான் அவனுக்கு அந்த பண்ணையார்கிட்ட இருந்து வேலை கிடைச்சது. அங்கேயும் அவன் முழு மனதோட வேலை செஞ்சான். அதனாலதான் அந்த பண்ணையார் அவனை இன்னும் நம்பி இன்னும் பெரிய வாய்ப்புகள் கொடுத்தாரு, சன்மானங்களும் அதிகமா கொடுத்தாரு. அவனும் தன்னோட வாழ்க்கையில ஒண்ணு மேல ஒன்னா வளர்ந்துகிட்டே இருந்தான். தம்பி, நீயும் எந்த வேலையை செஞ்சாலும் சரி, எந்த தொழிலை செஞ்சாலும் சரி, அதை முழு மனசோட விரும்பி ஏத்துக்கிட்டு செய். பிடிக்காம என்ன வேலை இதுன்னு வெறுப்போட செய்யக்கூடாது. ஈடுபாடு இருக்கணும், பொறுப்புணர்ச்சி இருக்கணும், நல்ல நோக்கம் இருக்கணும். அப்பதான் நீ செய்யற வேலையோ தொழிலோ நீ நினைக்கிறதுக்கும் மேல உன்னை உயர்த்தி தூக்கி போடும். இதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை கேட்ட சுந்தரத்துக்கு மனம் தெளிஞ்சிடுச்சு. மனசுக்குள்ள இருந்த சோகம் காணாம போச்சு. அவன் ஒரு வினாடி அமைதியோட துறவிய பார்த்து, மிக்க நன்றி ஐயா அப்படின்னு மனதார நன்றி சொல்லிட்டு மகிழ்ச்சியோட வீட்டுக்கு புறப்பட்டான். நாம செய்யற வேலைகள்ல நமக்கே ஒரு விருப்பம் இருக்கணும், ஆர்வம் இருக்கணும், முக்கியமா பொறுப்புணர்ச்சியும் கடமை உணர்ச்சியும் இருக்கணும். அப்போதான் அந்த வேலை நம்ம வாழ்க்கையை உயர்த்தும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் நம்ம திரும்பவும் சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க விலை மதிக்க முடியாத கருத்துக்களை கீழே கமெண்ட்ல எழுதுங்க. இன்னொரு வீடியோல உங்களை வந்து பார்க்கலாம் நண்பா.